ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். டிசம்பர் 24th 25th அதாவது 2023 எடுத்த வீடியோ இப்போ தான் ரிலீஸ் பண்ண டைம் இருந்துச்சு. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் நீங்கள் பார்க்குற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே மேட் பை ஏஞ்சலின் கிட்ஸியாங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. கையில் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கல்ல, அது பேப்பரில் நம்ம டியூஷன் பிள்ளைங்க எனக்கு செஞ்சு கொடுத்தது. இந்த கிறிஸ்மஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகிட்டாலே ஃபுல்லாக ஒரே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் சாங்ஸ் போட்டு கேட்க ஆரம்பிச்சிருவோம். டிவியில் மொபைலில் எல்லாமே. போகிற வழியில் கொய்யாக்காய் அப்புறம் இந்த முளைக்கட்டின தேங்காய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். நீங்களும் இந்த மாதிரி முளைக்கட்டின தேங்காய்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். போகிற வழியில் எல்லாமே கொய்யாக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே போனதுனால கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் போய் தான் சாப்பிட்டோம். கையில் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை. புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே. கார்லேயே கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே அறந்தாங்கி கிளம்பியாச்சு. கிறிஸ்மஸ் அறந்தாங்கில் செலிப்ரேட் பண்ணுவோம். நியூ இயர் சுக்காம்பாரில் செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப ஸ்பெஷலாக தான் போச்சு இந்த இயர். லேட்டாக போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. எங்கள் அப்பா தான் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க, அந்த வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுன்ட்டு. இப்போ தான் ஒரு வழியாக டைம் கிடச்சிருச்சு. ஒரு 3 o'clock போல் தான் வீட்டுக்கு சேர்ந்தோம். வந்தால் நல்ல பசி. அம்மா இறாலும் நண்டும் செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா செய்கிற இறாலும் நண்டுக்கும் அப்படியே என்னோடய நாக்கெல்லாம் அப்படியே அடிமை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சுந்தரம் பேக்கரியிலேருந்து ஆர்டர் பண்ண கேக்லாம் வந்துருச்சு. நிறையா நம்ம சொந்தக்காரவங்க, அப்புறம் நம்மளோட நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்க்கு நம்ம கொடுப்போம்ல கேக்ஸ்லாம், அவங்க நிறைய கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீபாவளி விலாகில் பார்த்துருப்பீங்க. வருஷம் சுந்தரம் பேக்கரியில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. சுந்தரம் பேக்கரி தான் எங்களோட ஃபேவரட் பேக்கரி. ஒரு ரெசிபியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அறந்தாங்கிக்கு நாங்கள் போனாலும் இல்லை அப்பா அம்மா இங்கே வந்தாலும் கண்டிப்பாக சுந்தரம் பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி ஒரு ப்ளம் கேக் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடித்த கையோட நான் மொதல் நாளே ஸ்டெஃபிக்கு அம்மாவுக்குலாம் சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். செப்பல், இயரிங்ஸ், அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் மெதுவாக ஓப்பன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தெரியுது பார்த்திங்களா, இந்த ட்ரீயில் உள்ள அந்த குரோஷே ஒர்க் பண்ண இந்த கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஜெரு பீட்ஸ் அண்ட் த்ரெட்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினது. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே பிக்சர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் கமெண்ட்டில் அவங்க 2 பேரோட இன்ஸ்டா ஐடியும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருவேன். அதுவும் சுந்தரம் பேக்கரி ஸ்வீட்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா எல்லாமே கொஞ்சம் நல்லா பேசி சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்பா திடீர்னு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டால்வின் பர்த்டேக்கு வந்து ரிங்கும் காப்பும் வாங்கிட்டு வரதுக்காக. ஏற்கனவே வந்து கிராண்ட்பா எனக்கு வந்து இந்த பர்த்டேக்கு ரிங்கும் காப்பும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி ஃபோனில் 2 பேருமே வந்து டீல் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கூட இப்படி செலக்ட் பண்ண மாட்டோம். ஒரு கையிலையும் வந்து போட்டு பார்த்து ரொம்ப பொறுமையாக இந்த டிசைன் அந்த டிசைன் எல்லாமே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. கடையே வந்து க்ளோசிங் டைமில் தான் வந்து எப்போ பார்த்தாலும் நாங்கள் போகிறது. நாங்கள் போன ஷாப் பேர் வந்து தாலிஃப் ஜுவல்லரி. அறந்தாங்கில நல்லா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு ஜுவல்லரி தான். எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் போய் உட்காந்துருந்தோம். டால்வினுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, மாருதியில் ஃபன் சிட்டின்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்களாம். ஏற்கனவே ஸ்டெஃபி போயிருந்தா, இங்கே கண்டிப்பாக போவோம் ரீனா அப்படின்ட்டு அவள் கூட்டிகிட்டு போயிருந்தா. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து மளிகை ஜாமான்லேருந்து ஒரு குட்டி மால் மாதிரி தான் இருக்குது. நம்ம அறந்தாங்கி இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சா அப்படின்ட்டு பார்க்கவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து சென்னை, திருச்சி இந்த மாதிரி தான் போய் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் வெளியில் போய் விளையாண்டுருக்கோம். இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி சூப்பராக விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னு நினச்சாலே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய், எதை நான் கேட்பின் உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். கம கம ரி மகரி சனி ரி ச, பம கம கம கரி சனி ரி ச, கம சனி சதனி மத கம ரே க ச, நி ச த நி ச, நி ச மா க க, நி ச ப ம ம க, ச நி ச க ம க, ரி நி த ம ம க, க ம க க, க ம ரி க நி ரி நி க ரி ம க ரி ச, ப ம த ம நி த நி ம த க ம ரே க ச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. ஸ்டெஃபி ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டோனாலே பிள்ளைங்களும் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. பாப்பா வந்து ஆர்வினை டேக் கேர் பண்ணிக்கும். டால்வின் வந்து நிறைய இப்போலாம் வந்து திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லா கேம்ஸ்லேயுமே வந்து விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆறுக்குட்டியும் வந்து இந்த வண்டியை வச்சுட்டு விடவே இல்லை. சுற்றி சுற்றி இதை வச்சே வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். குட்டீஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் நல்லா ஜாலியாக தான் விளையாண்டுட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டால்வின் வந்து இது நக்கெட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தான். அந்த டைம் பார்த்தா அவனோட ரிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டான். நல்லா எங்கேயோ நல்லா அப்படி உதறியிருப்பான் போல், கையை லைட்டாக லூஸாக இருந்தா. அப்போ தான் அன்றைக்கி தான் வாங்கின ரிங் அது. மிஸ் பண்ணிட்டான். பாவம் பிள்ளைக்கு ஃபேஸே வந்து சரியில்லை. நாங்களும் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து அவங்க இன்சார்ஜ் இருப்பாங்களா, அவங்கள்ட்டையும் போய் சொல்லிட்டோம். எல்லாருமே வந்து தேடிட்டே இருந்தாங்க, கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்து மனசு ரொம்ப பதறலை. சரி கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே தான் வந்து தேடிட்டே இருந்தோம். அடுத்த நாள் வேறு கிறிஸ்மஸ் வேறு. பாவம் புள்ள ஆசையாக வந்து கேட்டு வாங்கினது வேறு அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ண பிள்ளைங்க எல்லாமே தேடி பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, க்ளோசிங் டைமும் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நல்லா ஜாலியாக விளாண்டோம். இருந்தாலும் அந்த ரிங் கிடைக்கலையே அப்படின்ட்டு மனசு கஷ்டத்தோடு தான் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். ஆனால் ரொம்ப நல்ல பிளேஸ் மாருதி ஃபன் சிட்டி. நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிள்ளைங்களோட. ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாமே. ஆன்லைன்லையுமே வந்து ஆர்டர் ப்ரைஸ் பண்ணால் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஹோம் டெலிவரியும் உண்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். கரெக்டாக ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி ரிங் கிடச்சிச்சு அப்படின்ட்டு.
ஓ கிடச்சிருச்சா? அப்பா கையில் கொடுத்துருங்க. அது ஓதறனாண்ணா சிசிடிவிலே வந்து அவங்க பார்த்துட்டு எங்கே உருண்டு ஓடி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா ஒரு டாய்க்கு அடியில் போய் விழுந்துருக்கு. அப்புறம் அப்பா வந்து சொன்னாங்க, இது வந்து கிராண்ட்பா உனக்கு வாங்கி கொடுத்த gift பத்தியா, கடவுள் வந்துட்டு நீ தொலைச்சாலும் மறுபடியும் உன்கிட்டயே வந்து சேர்த்துட்டாரு பத்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கழட்டி வச்சுட்டு அம்மா இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்தோடனே வந்து இந்த காப்பையும் ரிங்கையும் மாட்டாமல் அவர் தூங்குறதே கிடையாது. அன்றைக்கி நைட்டு வந்து 11 மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம். யாருக்குமே வந்து கண்ணில் சுத்தமாக தூக்கமே வரல. மொபைல் பார்த்துட்டு கிராம்பாவோட பேசிட்டு விளாண்டுட்டு இப்படியே இருந்தாங்க. டேவின் மட்டும் கிராம்பாவை கட்டி பிடிச்சி தூங்க ஆரம்பிச்சிட்டான். 6 குட்டிலாம் தூங்குறதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ தான் 5 மணிக்குள்ளே நம்ம வந்து ட்ரெஸ்அப் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு கிளம்பி போகலாம். அம்மா வந்து ரொம்ப ஏழையாக எழுந்துச்சி கோலம்லாம் போட்டுட்டாங்க. 5 வந்து மாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். நாங்கள் வந்து ஒரு 5:15 போல் தான் வந்து உள்ளேயே வந்து என்ட்ரானோம். நாங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த சர்ச்சில் தான் வந்து வாரம் போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாமே. எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான சர்ச் இது. அன்னைக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸுமே வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க ஐயா. எங்கள் சர்ச்சில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேரல் ரவுண்ட்ஸ், கேரல் சர்வீஸ், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கும்போதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நாங்கள் நிறைய ப்ரைஸ் வாங்கிடுவோம். அப்படியே நிறைய பாத்திரம், டம்ளர் இந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் ரீனா, ஸ்டெஃபி அப்படின்ட்டு போட்டு நிறைய டம்ளர்ஸ், பிளேட்ஸு, டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம். அது எல்லாமே வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. ஜெனி, ரீனி, இன்னும் நிறைய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்ருப்போம். எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் யாருன்னா வந்து செல்வி அக்கா. அவங்க வந்து அறந்தாங்கி நிஷா இருக்காங்கல்ல, அவங்களோட வெர்ஷன் 2. நாங்கள் பேச ஆரம்பித்தோன்னாலே வந்து சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கும். அப்படி என்ன பேசுவோன்னே தெரியாது. ஆனால் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ரொம்ப லிமிட்டடான டைம் தான். ஆனால் எல்லாரையும் மேக்ஸிமம் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அந்த சர்ச்சில் வந்து மாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என் வீட்டுக்காருக்கு வந்து சிஎஸ்ஐ விட, ஏன்னா அவங்க வந்து ஆர்சியில் தான் ப்ராட்டப், அதனால் ஆர்சி சர்ச் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் மறுபடியும் சும்மா வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஆர்சி சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து சட்னி, அப்புறம் கேசரி, இட்லி இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு ஆர்சி சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து நானும் பாப்பாவும் ஒரே மாதிரியே வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போ வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சாரீலேயே வந்து ஸ்டிச் பண்ணது, குபேரப்பட்டு சாரீ அது. இங்கே ஸ்டைல் லைன்லேயே வந்து சங்கீதா அவங்க வந்து சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டாங்க. இந்த பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜெரு பீட்ஸ் அண்ட் த்ரெட்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி தந்தாங்க. தம்ப்நெயில்லே வந்து பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்சி சர்ச் போனோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களோட டெக்கரேஷன் எல்லாமே. எங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து நானும் ஸ்டெஃபியுமே என்ன பண்ணுவோன்னா, கிறிஸ்மஸ் இங்கே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு சைக்கிளோ இல்லைன்னா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஆர்சி சர்ச்சில் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வருவோம். அங்கேயும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எனக்கு பயங்கர டயர்டு. அங்கே இங்கேயும் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்டே இருந்தோமா, ஒன்றுமே ஹெல்ப் பண்ணவே முடியலை. பயங்கர டயர்டு. நல்லா போய் ஒரு 2 hours 3 hours கிட்ட வந்து நல்லாவே தூங்கிட்டேன் நான். அம்மா தான் பாவம் எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. லன்ச் வந்து பிரியாணி வந்து வெளியிலேயே வீட்டிலேயே சொல்லி செஞ்சேன். அம்மா வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன் கிரேவி, அப்புறம் எக்ஸ் மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா செஞ்ச கேசரி வந்து என்னோடய ஃபேவரெட். கேசரி, கேரட் அல்வா, ஸ்வீட்லாம் செஞ்சாங்கன்னா வந்து கரெக்டான அந்த டெக்ஸ்சர் கொண்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா வந்து உட்காந்து தமன்னா டான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்கார் வந்து அப்போ தான் எழுப்பி, வா ஹரித்ரா வீட்டுக்கு போகலாம், குழந்தைய இன்னும் பார்க்கலையே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அந்த ஸ்டெப்ஸில் வந்து தெரியுது பார்த்திங்களா, இதில் தான் வந்து நாங்கள் சறுக்கி சறுக்கி விளாடுவோம் சின்ன பிள்ளைகளெல்லாம். அதெல்லாம் வந்து அந்த காலம்லாம் வந்து திரும்பி வரவே வராது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டேஸ். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து காசு கொடுத்து போய் காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி விடுவாங்க. கைலாஸ் தேவர் காலனி பக்கத்துலேயே இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம்.
எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி. ஒரு வீட்டிலேயே வந்து சொல்லி செஞ்சது. உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் வேணால் கேளுங்க, நான் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். அறந்தாங்கியில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை பேர்னாலும் நம்ம வந்து நம்பர் சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து பிரியாக்கா, பிரவீன், பிரதீக்ஷா எல்லாமே வந்திருந்தாங்களா. பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ண சந்தோஷம். அந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்களா, அவங்க வந்து செஞ்சு கொடுத்த பீர்னி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அம்மா வந்து அப்பாவை ஏதோ சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அம்மாவை வந்து கிண்டல் பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பா. என்ன அங்கிள் ரீனா பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவங்களும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து ஹாப்பியாக வந்து முடிச்சுட்டு பிரியாக்கா வந்து கிளம்பிட்டாங்க. பிரியாக்கா கிளம்புனதோட நாங்களும் வந்து மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல் எந்த ஒரு அக்கேஷன்னாலும் அப்பா அம்மாட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்காமல் கிளம்புறது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்டிங்க, அப்பா அம்மாவை விட்டு கிளம்பும்போது உனக்கு கஷ்டமாவே இல்லையா, அழுகவே மாட்டேங்குது, சிரிச்சிட்டே பாய் சொல்லிட்டு கிளம்புற அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம அழுதுகிட்டேவா இருக்க முடியும்? நமக்கும் வந்து இப்போ நிறையா வேலை இருக்குது, ரொம்ப கமிட் ஆயாச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஈவினிங் டியூஷன் எடுக்கணும், ஏதாச்சும் ஒரு கெரியரில் வந்து நம்ம வந்து ஓடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோன் கால்ஸ், வீடியோ கால்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து கால் பண்ணி பேசிக்குவோம். அந்த 10 days வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் விட்டுருந்தனால அப்படியே லால்குடியில் 2 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தொட்டியம் கிளம்பிட்டோம். ஃபெப்ரவரியில் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எங்களோட அம்மா அப்பா, சார்லெடுத்தா பிரேம்குமார் மாமா, ஈஸ்வரமோட அம்மா அப்பா, காயத்ரியோட அம்மா அப்பா, கிரிஜாக்கா, காயத்ரி, ரமேஷ். இவங்களோட ஃபஸ்ட்டு அனிவர்சரி வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க. அவங்க லண்டனில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபெப்ரவரியில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க சாம், ஸ்ரீ அபிராமி, தர்ஷினி, அப்புறம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈஸ்வரம். இவங்க எல்லாருக்குமே வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்றைக்கி மாதிரியே என்றைக்குமே நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு அறந்தாங்கிலே இருந்த மாதிரி இருந்துச்சு, லால்குடிலே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து ஹாப்பியாகவே போச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான vlogல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.